மகா சிவராத்திரி ஏன் நான் கடைபிடிக்க வேண்டும்? எவ்வளவோ பண்டிகைகள் வருது. ஏன் இந்த மகா சிவராத்திரியை ரொம்ப விசேஷமாக நாம் சொல்கிறோம்? அதாவது இயற்கையில் எவ்வளவோ சக்திகள் இயற்கையில் இருக்குது. அதாவது சக்தி பல ரூபங்களாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையும் தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஆயுத பூஜையாக இருக்கட்டும், வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பண்டிகை இது மாதிரி வருஷத்தில் நம்ம அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகை ஏன் வச்சாங்கன்னா அன்னைக்கு இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது, தினந்தோறும் நடக்கிறது. குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றது, சிவராத்திரி அப்படின்னாலே ஒவ்வொரு மாசமும் வரக்கூடியது சிவராத்திரி வருது. அதாவது பௌர்ணமி தாண்டி தேய்பிறையில் சென்று சரியாக 15வது நாள் அமாவாசை, அமாவாசைக்கு முத நாள் 14வது நாள் சிவராத்திரி என்று அழைப்போம். இது ஒவ்வொரு மாதமும் இந்த சிவராத்திரின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது அந்த பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய சிவராத்திரி. அதுக்கு பேர் தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கிறோம். 14வது நாள் அன்னைக்கு என்ன விசேஷம்? அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எளிமையாக சொல்லணும்னா இயற்கையில் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியின் ஆதிக்கம். அதாவது சக்தி ஒரு சுழற்சியில் அப்படியே போகும், போய் இறங்கி அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு பெரிய அப்சர்ஜ், அதாவது ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டு அப்படியே ஒரு அணை உடஞ்சி அப்படி தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அண்ட சராசரத்தில் சக்தியின் ஒரு அணை உடைந்து அபரிதமான சக்தி வேலை பார்க்குது. அப்போ அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அந்த சக்தி அண்ட சராசரத்தில் இருக்கு, ரெண்டுக்கும் தொடர்பு, ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதை ட்ரிகர் பண்ணி நமக்குள்ள ஒரு அபரிதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இருக்குது. சரி, இவ்வளோ பெரிய சக்தி எனக்குள்ள அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த சக்தி எதுக்கு எனக்கு வரணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே முன்னொரு ஒரு காணொலியில் அதை பற்றி எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறது நம்ம கர்மவினை, நம்ம நினைச்சதை சாதிக்கணும். பிறப்பின் நோக்கம் ஒன்று இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அறியாமையிலிருந்து எனக்கு வெளியில ஞானம் பெற்று நான் எதற்காக பிறந்திருக்கிறேனோ அதை பூர்த்தி செய்வது தான் இந்த பிறப்பின் நோக்கம். அப்போ அதை பூர்த்தி செய்யணும்னா எனக்கு அந்த ஞானம் வேணும், அதில் முழு கவனம் இருக்கணும். அப்போ நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சாதிப்பதற்கு எனக்கு சக்தி தேவைப்படுது. இந்த சக்தி தான் சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுப்பதற்கு. இந்த அண்ட சராசரம் நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், இது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இயற்கையில அப்படி ஒரு சக்தி பிளம்பு எல்லாத்தையும் எடுத்து கையில கொடுக்குறாரு, வச்சுக்கூடாங்கிறார். அப்போ பாடிக்குள்ள அது ட்ரிகர் ஆகணும். அப்ப இயற்கையில அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எனக்குள்ள அது ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிவராத்திரினா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா தூங்கக்கூடாது இல்லைங்க, தூக்கம் வராது. ஒரு மனுஷன் சரியான நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் அப்படின்னா, சிவராத்திரி இன்னைக்கு என்ன உங்க வீட்டில் சிவராத்திரியா, தூக்கம் இல்லையா, எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களா, நம்ம கிண்டலாக சொல்லுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு இல்லை பீச்சில் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு, என்னடா ராத்திரி பூரா விடிய விடிய எல்லாம் ஒரே அரட்டையாக இருக்குது, ஜாலியாக சுற்றுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சிவராத்திரியான்னு சொல்கிறோம்ல. சிவராத்திரி அப்படின்னா தூக்கம் வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே எப்போ தூக்கம் வராமல் இருக்கும்? எப்போ உடம்புல சக்தி நிறைய இருக்கோ தூக்கம் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் ஏன் வருது? முதல்ல சக்தி விரயமானதான் தூக்கம் வரும். டயர்டானாதான் தூங்குவீங்க. டயர்ட்னஸே இல்லை
எனக்கு அப்படியே உற்சாகமாக இருக்கேன் அப்படின்னா தூக்கம் வராது. உள்ளுக்குள்ள எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து பாஸ் வர சொல்கிறாரு. எப்பவும் 10 மணிக்கு ஆஃபீஸ் போவீங்க, காலையில் 7 மணிக்கு வாடா, நீ வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும், நாளைக்கு வந்து முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது வான்னா திட்டிக்கிட்டே ஆஃபீஸ் போவோம். இந்த ஆள் போட்டு நம்மளை படுத்துறானே, காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் ஆஃபீஸில் வேலை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருக்குது, பிடிக்கலை. இப்போ இதே இது காலையில் நாளைக்கு சீக்கிரமாக வரணும்ப்பா, நாளைக்கு காலையில் நம்ம எல்லாம் ஆஸ்திரேலியா டூர் போகிறோம், 6 மணிக்கு காலையில் ஃப்ளைட்டுப்பா, 6 மணின்னா 3 மணிக்கே நீ ஏர்போர்ட்டில் இருக்கணும், சீக்கிரம் எல்லாம் லேட் ஆகிடாதீங்க, ஃப்ளைட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு பூரா தூங்குவீங்க. 3 மணிக்கு என்ன, ராத்திரி பூரா ஒரு பயிலும் தூங்க மாட்டான். அவ்வளோ உற்சாகம் வந்துடும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும், களைப்பே வராது. இப்போ எங்கேருந்து உங்களுக்கு சக்தி வந்தது? அன்னைக்கு சிவராத்திரி தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? 3 மணிக்கு இல்லை, நைட்டு பூரா முழிச்சிருப்போம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தும் தூங்குவீங்களா? ஆஸ்திரேலியா போகிறோம், தூங்க மாட்டோம். அப்போது இந்த மனம் வந்து எப்போ ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுக்குதோ தூக்கம் வராது. எப்போ தூக்கம் வரல? எனர்ஜி இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு இயற்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி பிளம்பு ஒன்று உருவாகிறது. நமக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. அது ட்ரிகர் ஆகி அப்படி ஒரு உற்சாகம் இருக்கும். சரியான மனநிலையில் நான் இருந்தேன், அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். காலையில் வேலைக்கு போகும்போது சரியான மனநிலை இல்லை, டூர் போகும்போது சரியான மனநிலையில் இருக்கீங்க. அது மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு எவன் அதை நன்றாக புரிந்து கொண்டு அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பொழுது மனநிலை சரியாக இருக்கும். அப்போது சக்தி அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ளே ஏகுறோம். அப்படியே அந்த நேரத்தில் நம்ம வந்து படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. தூக்கம்ங்கிறது என்ன? உங்கள் பாடியை வந்து பூமிக்கு கீழே இப்படி படுத்துடுறீங்க, அப்போ பேரலல் ஆகிடுது. சார், இயற்கையில் இந்த பூமிக்கு பேரலாக எப்போ நீங்கள் படுக்கிறீங்களோ இப்போ வந்து உங்கள் முதுகு தண்டில் தான் இந்த சக்தி ஓட்டமே இருக்குது. முதுகின் அடிபாகத்தில் இருந்து ஆரம்பித்து உச்சந்தலை வரைக்கும் போகக்கூடிய முதுகு தண்டு வடிவம் தான் உங்கள் பாடியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய 85 லட்சம் ஜீவராசிகளில் மனிதனுக்கு மட்டுமே முதுகுத்தண்டு நேராக இருக்கும். மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது சக்தி மேலே போக முடியாது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் கொடுத்துருக்கிற வரம் என்னன்னா, மனிதனுக்கு முதுகுத்தண்டை நேராக கொடுத்துருக்கான். ஏன்னா சக்தி கீழே இருந்து மேலே போகிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பே இருக்குது. அருமையான ஒரு வரம் அது. அப்போ அந்த சக்தி கீழே இருந்து மேலே பிடிச்சி இழுக்கும். அதை காந்தம் மாதிரி பிடிச்சி இழுக்கும். சாதாரணமாகவே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பல லட்சம் மடங்கு அந்த மேக்னெட்டிக் பவர் உங்களை மேலே பிடிச்சி இழுக்குது. அப்போது ஒரு மனுஷன் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நினைச்சதை சாதிக்கணுங்கிறது நோக்கம். அதுக்கு வந்து சாதாரண நாள்லேயே அது மேலே போகும். சிவராத்திரி அன்னைக்கு அதனுடைய பவர் பல்லாயிரம் மடங்கு இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம படுத்து தூங்கி அந்த பலனை வந்து வாங்காமல் போயிட்டோம்னா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அதனால தான் பூமிக்கு பர்பண்டிகுலராக முதுகுத்தண்டை வச்சுக்கணும். எப்பயுமே நீங்கள் அப்படி தான் இருக்கணும், முதுகுத்தண்டு நேராகத்தான் இருக்கணும். குறிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு அந்த முதுகுத்தண்டு அப்படி நேராக வைத்திருக்கும் பொழுது அந்த சக்தி ஓட்டம் மேல் நோக்கமாக செல்ல தொடங்கினால் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கும். மிகப்பெரிய ஞானம் வரும், அத்தனை சுபிட்சங்களும் கிடைக்கும்னு சித்தன் வந்து அன்னைக்கு தூங்காமல் இருடான்னு சொன்னான். ஆனால் தூங்காமல் இருக்கிறதுங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை, இயற்கையாகவே நீங்கள் தூங்க மாட்டீங்க. அன்னைக்கு தூக்கம் வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பெரிய ஒரு விஷயம். அதாவது இந்த விஞ்ஞானத்தில் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டனை எல்லாரும் பெருமையாக பேசுகிறோம். அதாவது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு மரம், ஒரு ஆப்பிள் மரம் இருந்துச்சு, ஒரு தோட்டத்தில் இருந்தார். அந்த பழம் கீழே விழுந்துச்சு, மேலே இருந்து கீழே போச்சு. மிகப்பெரிய அதிசயம் பாருங்க. கீழே இருந்து ஒரு சக்தி பிடிச்சி இழுக்குது, அதுக்கு பேர் தான் கிராவிட்டின்னு கண்டுபிடிச்சதுக்கு உலகமே பாராட்டுதல் கொடுத்தது.
எப்பா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு சின்ன ஆப்பிள் கீழே விழுந்தது, கீழே இருந்து ஒரு சக்தி பிடிச்சி இழுத்தது, அது கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சது பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. ஒரு சின்ன ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுந்ததை பெருசாக பேசுகிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கொட்டை இந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்துக்கிட்டு அது மரமாக மேலே போயிருக்குன்னா, அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விருட்சம் கீழே இருந்து மேலே போயிருக்கு. அப்போ மேலே ஏதோ ஒரு சக்தி கீழே இருந்து இழுக்குது. அது என்ன சக்தி அப்படிங்கிறத எல்லாரும் மறந்து போயிட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மிகப்பெரிய ஒரு சக்தி மேல் நோக்கி போகுதுங்க. அந்த சக்தி தான் உங்க வாழ்க்கையவே பிரட்டி போட போகிறது. புவியீர்ப்பு சக்தி பூமியிலே வாழ்வதற்கு பயன்படுகிறது. பட் பூமியில உச்சகட்டத்தை தாண்டி இந்த பூமியில் தேங்காமல் மேல் நோக்கி செல்வதற்கு ஒரு சக்தி அண்ட சராசரத்தில் இயங்கிக் கொண்டிருக்குது. அதுதான் அந்த கொட்டையை மேலே பிடித்து இழுத்து மரமாக மாற்றி இருக்கிறது. ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான சக்தி. அது எல்லா நாளும் இருக்கிறது. மகா சிவராத்திரி அன்று விஸ்வரூபம் எடுக்கிறது. அப்போ விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது அதை நம்ம கோட்டை விடலாமா? இறைவன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தியை அன்றைக்கு வாரி வழங்க போகிறான். ஏன்னா உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அதை கொடுக்கிறான். அதை நீங்க தவற விடுறது பெரிய முட்டாள்தனம். அதனால தான் இருக்கிற அத்தனை பண்டிகையிலே மகா சிவராத்திரியை மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம கொண்டாடுறோம். அன்றைய நாள் உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கணும். அந்த சக்தி மேல் நோக்கி சென்று உங்கள் வாழ்க்கையில் அத்தனை சுபிட்சத்தையும் கொடுக்க வல்ல அந்த சக்தியை அத்தனை பேரும் பெற வேண்டும். மகா சிவராத்திரி வரப்போகிற இந்த நேரத்தில் இதை பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய ரகசியம் இது. ஸோ அந்த நாளில் முதுகுத்தண்டை நேராக ஆனந்தமாக வச்சிருந்து இறைவனுடைய அருளை பெற்று அத்தனை செல்வத்தையும் அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ரகசியத்தை பகிர்ந்திருக்கிறேன். புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.